சேட் டே இன் மை லைஃப்னு சொல்லலாம். நம்ம இவ்வளோ நாள் வளர்த்த நம்ம ஷார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுச்சு. இது ஆல்ரெடி வீடியோவில் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்க்குறனால உங்களுக்கு அப்டேட் தெரியணுன்றதுனால இந்த வீடியோ. கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம இந்த ஷார்க் டேங்க்கில் வாட்டர் சேஞ்ச் பண்ணோம். அப்போது ஒரு 10 நாள் வரைக்கும் ரொம்ப நல்லாவே தான் இருந்தது. சடனாக பார்த்திங்கன்னா மோட்ரு ஒரு 2-3 நாளாக ஓடலை. அது என் மிஸ்டேக் தான். அந்த மோட்டர் ப்ராப்ளமாக இருக்குது, நான் பார்த்துருக்கணும். மோட்டர் ஓடலை, கிளைமேட்டும் சில்லுன்னு இருந்தது. ஸோ தண்ணியில் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு போல். நம்ம ஷார்க் இறந்து போயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம ஷார்க்கு 1 மாதம் வரைக்கும் மோட்ரு ஓடாமல் நல்லாவே இருந்ததுங்க. ஆக்சுவலி அப்போ க்ரீன் வாட்டர்லாம் இருந்தனால சர்வைவ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி நான் தண்ணி கிளியராக இருக்கணுன்ட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சேன். அது கொஞ்சம் கேப் விட்டுட்டு, ஸோ மோட்டர் தான் இருக்குது, ஸோ தண்ணி க்ளீனாகவே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா 10 நாள்லேயே தண்ணி நல்லா கலங்கி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னே தெரியல. நான் ஒழுங்காக அது ஓப்பன்லேயே விட்டுருக்கலாம் போல் இருக்குது. பட் நம்ம மாலி ஃபிஷ்லாம் வளர்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா அது க்ளோஸில் தான் வச்சுருக்கேன். பட் மாலி ஃபிஷ் நல்லா வளருது. ஏன்னா அதில் அக்வாரியம் பிளான்ஸ் இருக்குது, அதனால் அதுக்கு ஆக்சிஜன் கிடச்சிருதுன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு. பட் ஷார்க் வந்து செம்ம ஆடியான ஃபிஷ்ஷுங்க. மேலே வந்து கூட ப்ரீத் பண்ணி போகும். பட் இந்த வாட்டி இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. நமக்கு இது பெரிய லாஸ் தான். ஸோ இதை உங்களுக்கு அப்டேட் பண்ணணுன்னு நினச்சேன். அதுதான் அந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.